Hello everyone, welcome to Noli Lekanam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த crochet cuff bracelet boho style bracelet எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் child சைஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு adult சைஸ் வேணும்னா இதே ரிட்டன் பேட்டர்ன் எங்களோட வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்து adult சைஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம போன வீடியோவில் பண்ண crochet டாப்க்கு மேட்சிங்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மீன்வைல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் லைன் பிராண்டோட சம்மர் கிஸ் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காட்டன் அண்ட் பாலிஸ்டர் பிளண்ட் யான். ஸோ ஆல்ரெடி இதே யான் யூஸ் பண்ணி தான் நம்ம crochet டாப் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் அதில் இருந்த ஸ்டாஷ் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அப்புறமா 4mm crochet hook நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் crochet டாப் பண்ணாமல் ஜஸ்ட் கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணலாம். அழகாக ஒரு போகோ ஸ்டைலில் இருக்கும் இந்த பிரேஸ்லெட். ஸோ நான் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணதுனால ஸோ அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இதை மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் டாப் பண்ணது போக இருந்த ஸ்டாஷை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு டேபிஸ்ட்ரி நீடில் வேணும். அதுக்கப்புறம் 2 உடன் பட்டன்ஸ் தேவைப்படும். ஸோ வாங்க இந்த பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ row 1 வந்து நான் 25 செயின்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ 24 + 1 செயின் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் crochet ரெண்டாவது செயின் ஃப்ரம் த ஹுக்கில் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எண்ட் வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு 24 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ row 2 பார்த்திங்கன்னா செயின் 3 + 1 ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிள் crochet ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் crochetவாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் செயின் 1 ஸ்பேஸ் இன் பிட்வீன். ஸோ அதுக்கப்புறம் செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிங்கிள் crochet ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிள் crochetல ஒரு டபுள் crochet, திரும்பி செயின் 1, ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிள் crochet மேலே ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட் டபுள் crochet வந்து ஸ்டார்டிங் செயின் 1 அதாவது 25th செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 24 + 1 செயின் ஒர்க் பண்ணி ஒரு செயினை டர்னிங்க்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செயினோட டாப்பில் நம்ம ஒரு டபுள் crochet நம்மளோட லாஸ்ட் டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட
ரோ 2 ரோ 3 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறோம். ஒர்க் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். இந்த செயின் 3 நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செயின் 1 ஸ்பேஸையும் ஒரு டபுள் க்ராஷேவையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறோம். செயின் 3 ஒர்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண டபுள் க்ராஷேயோட போஸ்ட்டில் ஒரு 3 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் ஸ்டிச் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா அடுத்த டபுள் க்ராஷேவையும் அடுத்த செயின் 1 ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள டபுள் க்ராஷே மேலே ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த செயின் 1 ஸ்பேஸையும் அடுத்த டபுள் க்ராஷேவையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின் 1 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுறோம். செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண டபுள் க்ராஷேயோட போஸ்ட்டில் ஒரு 3 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த டபுள் க்ராஷேவையும் செயின் 1 ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டபுள் க்ராஷேயோட டாப்பில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ லாஸ்ட் டபுள் க்ராஷே வந்து ப்ரீவியஸ் ரோவோட செயின் 3யோட டாப்பில் ஒர்க் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரோ 4 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 4 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் 3 ப்ளஸ் செயின் 2 ஒர்க் பண்ணிக்கலாம். செயின் 3 வந்து நம்மளோட டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணும். செயின் 2 வந்து செயின் 2 ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோட டைமண்ட் ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பி செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோட டபுள் க்ராஷே மேலே ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பி செயின் 2 ப்ரீவியஸ் ரோட டைமண்ட் ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே, செயின் 2 ப்ரீவியஸ் ரோவோட டபுள் க்ராஷே மேலே ஒரு டபுள் க்ராஷே. ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட் டபுள் க்ராஷே ப்ரீவியஸ் ரோவோட செயின் 3ல ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 5 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 5 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 3 + 1 ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த செயின் 3 வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ராஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட செயின் 2 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1, ப்ரீவியஸ் ரோட நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1, ப்ரீவியஸ் ரோட டபுள் க்ராஷேயோட டாப்பில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1. ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதாவது செயின் 1 ப்ரீவியஸ் ரோட செயின் 2 ஸ்பேஸில் இந்த சைடு ஒரு செயின் 2 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1, அதுக்கப்புறம் டைமண்ட் ஸ்டிச்சுக்கு அப்புறம் உள்ள செயின் 2 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1, அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் ரோவோட டபுள் க்ராஷேயோட டாப்பில் ஒரு டபுள் க்ராஷே, செயின் 1. ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட் டபுள் க்ராஷே வந்து ப்ரீவியஸ் ரோவோட செயின் 3யோட டாப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா லாஸ்ட் ரோ, அதாவது ரோ 6 ஒர்க் பண்ணிக்கலாம். ரோ 6 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 1 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணிவிட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ண வேண்டாம். நம்ம சைட் பார்டரையும் லூப்ஸையும் அதே இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ராஷே ரோஸ் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங் செயின் 3யோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னோடய லாஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே. அதுக்கப்புறமா யானை கட் பண்ணாமல் சைடு வைஸ் டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 1 பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ராஷே சைடு வேஸில் லாஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே மேலே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 7 ஒர்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட பட்டன் மேலே போகிற பட்டன் லூப். அதுக்கப்புறமா ஒரு 10 சிங்கிள் க்ராஷே ஈவன்லி ஸ்பேஸ்டு ஒர்க் பண்ணுங்கள் சைடில். அதுக்கப்புறமா திரும்பியும் செயின் 7 ஒர்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே ஆன் டாப் ஆஃப் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே ஆஃப் ரோ 1 அது மேலே ஒரு லாஸ்ட்டு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிக்கோங்க. எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா எண்ட்ஸை வீவ் பண்ணிக்கோங்க. வீவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டன்ஸ் அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பட்டன்ஸை வந்து இதோட ஆப்போசிட் சைடில் பட்டன் லூப்ஸ் வர 2 எண்ட்லேயும் பட்டன்ஸ் வந்து நான் சூ பண்ண போகிறேன். ட்ரையானலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட போஹோ பிரேஸ்லெட் ரெடி ஆயாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம சைல்ட் சைஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதே பேட்டர்ன் வந்து அடல்ட் சைஸில் வேணும்னா 24+1 செயின்ஸ்க்கு பதிலாக 36+1 செயின்ஸ் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மித்த எல்லா ரோஸும் இதே பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து நம்மளோட சிட்ரஸ் சன்ஷைன் க்ராஷே டாப்க்கு மேட்சிங் கஃப் பிரேஸ்லெட் இது. ஸோ இதை வந்து நீங்கள் யாருக்காவது குயிக் கிஃப்ட் வேணும்னா நீங்கள் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதோட மேட்சிங் க்ராச்சே டாப் எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நூலிலேக்கு நமக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.